வந்திருக்கிறார். மனுஷன் அல்ல, இதோ அவருடைய பிரசன்னம், இதோ அவருடைய மகிமை. இந்த ஸ்தலத்தில் அவருடைய பிரசன்னத்தோடு இந்த மாதத்தை துவக்கிற நமக்கு அவர் பாராட்டுகிற கிருபை, அவர் பாராட்டுகிற அந்த அன்பு, அது எவ்வளவு பெரியது. இந்த பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் சன்னிதானத்திலேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த மாதத்தில் எங்கள் குறையெல்லாம் நிறைவாய் மாற்றுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவர். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே எங்களை உயர்த்துகிறவர். இந்த மாதம் முழுவதும் நானும் எங்களுக்கு கொடுத்த சப பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுபவர்கள். ஆண்டவரே, உங்க மகிமையின் வல்லமை ஒவ்வொரு மேலே தங்கி இருப்பதாக. இதோ பரலோக தேவன் எங்களுக்காக வானத்தை திறந்திருக்கிறதையும், அந்த மகிமையின் ஸ்தலத்திலிருந்து, உன்னதமான ஸ்தலத்திலிருந்து எங்களுக்கு ஒரு கிருபை நீ தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சொல்லுங்க, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் எல்லாம் சத்தமா உயர்த்தி சத்தத்தை. காலையில பகல்ல குளிர்ச்சியான வேலையில ஆதாம் ஏவாளோடு உலாவின கர்த்தர் இந்த மாதத்துல அதிகாலையில கர்த்தர் நம்மத்தில் உலாவுகிற தேவன், கர்த்தர் நம்மத்தில் அசைவாடுகிற தேவன். இதோ கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர். கர்த்தர் ஒருவரே மேசியா, கர்த்தர் ஒருவரே நல்லவர். ஆண்டவர் சிரிச்ச முகமா அன்பானவராய் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, வாய்கள் திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம், உள்ளத்திலிருந்து சொல்ல ஸ்தோத்திரப்பா. இந்த மாதத்தை உங்க சமூகத்தில் ஆரம்பிக்கிறோமே, மகிமையின் பிரசன்னத்தோடு உங்களோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோமே. இந்த மாதத்துல எங்க கடன் எல்லாம் அடையணும் ஆண்டவரே. இந்த மாதத்துல கர்த்தர் ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம் கர்த்தர் எங்களுக்கு தரணுமே. வியாதிகள் மாறணுமே. ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் டாடி. என் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்படணுமே. ஒரு வியாதியும் எங்க பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. எகிப்துக்கு வர வேண்டுங்கிற ஒரு வியாதியை உனக்கு நான் வர பண்ணேன்னு சொன்னீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, க்ளோரி, மகிமையின் ஆவியே, மகத்துவம் நிறைஞ்ச ஆவியானவரே, இதோ எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக. உங்க பிரசன்னத்தினால் இதை கேட்கும் பொழுது உங்க பிரசன்னத்தின் வல்லமை அப்படியே நிரப்பப்படுவதாக. இந்த பாத்திரத்தை நிரப்பி இந்த மாதத்துல எங்களை அனுப்புவீராகப்பா. கர்த்தர் செய்த நினைச்சது இந்த மாதத்துல தடைபடாதே. நீர் எங்களுக்காக யாவைய செய்து முடிக்கிறது ஒருத்தர் தடுக்க முடியாதே. ஓஹோ, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் மகிமையின் ராஜா. சாஷ்டாங்கமா 24 மூப்பர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் நித்தமும் போற்றி கொண்டிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர். சொல்லுங்க, வாயை திறந்து துதியோடு ஆரம்பிங்க. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அவர் நேற்று இன்று என்று மாறாதவர், அவர் மாறாதவர். க்ளோரி, மகிமை, கர்த்தருடைய பிரசன்னத்தின் மகிமை இதோ எங்கள் மேல. ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்துல அந்த துதிக்கும் பொழுது இறங்கின அதே மகிமை, அதை விட அதிகமான மகிமை நாங்கள் உம்மை ஆராதிக்கிற இந்த செப்டம்பர் மாதத்துல ஆண்டவர் துதிக்கும் போது இறங்குவதாக. ஓ ரபா ஷபா. சொல்லுங்க, வாயை திறந்து உண்மையா நல்ல துதி, துதி, துதி. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு, சோர்ந்து போகாத. நல்ல துதி. தேவ பிரசன்னத்தை உணர், கர்த்தர் பிரசன்னத்தை உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்து. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆலயத்துல, அவருடைய பிரகாரங்களில், அவர் சமூகத்துல நேற்று கேட்ட செய்தி மாதிரி யோசுவா மாதிரி அமர்ந்திருக்கிற உனக்கு கர்த்தர் ஒரு இந்த மாதத்தில் ஒரு மேன்மையை தருவாராக. கர்த்தர் உனக்கு ஒரு மேன்மையை தருவாராக. கர்த்தருடைய மேன்மை பெருசா இருப்பதாக. ஓ ரப்பா ஷபா ரப்பா. இந்த மாதம் கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியங்களை, ஆமேன், எண்ணி முடியாத காரியங்களை, ஹல்லேலூயா ஷபரா ஏண்டா டூ ரபேனியா அவர் செய்வாராக, அவர் செய்வாராக. நல்ல வாயை திறந்த மகளே. ஓ ரபா ஷபா ரபா. இதோ நான் கர்த்தருடையவன் என்றார்
இந்த பூமியை கர்த்தர் உண்டாக்கினதுனா, ஆண்டவரே அதில் உள்ள யாவை என் தேவன் உண்டாக்கினதுனா, எதன் நிறைவு கர்த்தருடையதா இருக்குன்னா அதில் எங்களுக்கு நீ பங்குள்ளவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ரபா ஷாத ரபரா ஏ ரபா கது ரபா. நல்ல வாயை திறந்து மகளை துதிக்க ஆரம்பி. சோர்ந்து போகாத. ஆரம்பத்தில் நீ உற்சாகமாக இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது எப்படி செலுத்தணும்? மனப்பூர்வமாய், மனதார. ஹல்லேலூயா. நல்ல வாயை தந்து ஸ்தோத்திரமா, நல்ல சத்தத்தை உயர்த்தி. கேட்கல? பலி செலுத்த ஆராதிக்க ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களை தேவன் நினைத்திருக்கிற நினைவின்படியே ஆசீர்வதிப்பார். நல்ல வாயை திறந்து மகளே, நீயும் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறபடியா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவளா இருக்கிறபடியா, கர்த்தர் ஒரு நாள் உன்னை வெட்கப்படுத்தவே விட மாட்டா. கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படுத்தவே விட மாட்டா. நீ அவமானம் அடைவது இல்லை, நாம் அவமானம் அடைவது இல்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். க்ளோரி, மகிமை 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 செலுத்துங்க. வாயை திறந்து ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கொஞ்சம் நல்லா ஆமென். துதிங்க துதிங்க துதிங்க. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டது, மெய்யாகவே நம்ம துக்கங்களை கர்த்தர் சுமந்தது உண்மைனா, இந்த மாதத்தில் உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக. துதி. வாய்களை திறந்து சொல்லுங்க ஆமென். இந்த மாதத்தில் மாறாத எல்லா காரியம், கடந்த மாதம் தடைப்பட்ட எல்லா காரியங்களும் இந்த மாதம் கர்த்தர் நிறைவேற்றி தருவாராக. ஏசப்பா நிறைவேற்றி தருவாராக. ஆவியானவர் இன்னும் நம்ம பலப்படுத்துவாராக. ஓ ரெபனியா கத்ரபாலியா ஷபா ரபா ரபா. ஓ ரெபே கந்தரபாலா. ஒரு பலத்த வல்லமை, பலத்த காற்று, பரலோகத்தின் மகிமை, ஒரு கீழ்காற்று வீசி காடை அனுப்பின மாதிரி இந்த மாதத்தில் கர்த்தர் சபையில் ஒரு பெருங்காற்றாய் எழுந்தருளுவாராக. ஒரு மகிமையின் ராஜாவாய் எழுந்தருளுவாராக. ஓ வல்லமையின் தேவனாய் எழுந்தருளுவாராக. அது கர்த்தர் சியோனுக்கு இந்த மாதம் சபைக்கு இறங்கி, அது உனக்கு இறங்கி, கர்த்தர் கடந்த மாதத்தில் நடக்காத எல்லா காரியத்தையும் நடத்தி ஒரு தயவு உண்ட பண்ணுவாராக. ராபா ஷாபா ராபா ராபா ராபா. வாய்களை திறந்து நல்ல துதி. விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணு. விசுவாசத்தோடு துதி. நம்பிக்கையோடு இரு. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பி விசுவாசத்தோட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, இதோ உங்க பிரசன்னத்துக்காய், இதோ உங்க மகிமைக்காய் ஆவியானவர் அசைவாடுவதற்காய் எங்களை உயர்ந்த ஸ்தலத்தில், உன்னதத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் எங்களை வைப்பதற்காய், இந்த மாதத்தில் கர்த்தர் சமூகத்தில் ஆரம்பிக்கிற இந்த நாளுக்காய் கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரா. சொல்லுங்க, கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரா. எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை நிலை நிற்க வைத்தீரே. ஓ ராஜா, ராஜாதி ராஜா, எங்கள் கண்மலையே. கடந்த மாதத்தில் நாங்கள் கண்ட துக்கங்கள், துன்பங்கள் இந்த மாதம் நாங்கள் பார்க்க போறதில்லை. ஏன்னா நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஆரம்பிக்கிறேன், ஏன்னா கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஆரம்பிக்கிறேன். நானும் என் குடும்பமும் சபை பிள்ளைகளும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க வல்லவர். எல்லார் மேலே கர்த்தர் தயவுள்ளவராக இருக்கிறவர். அவர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆமென். மகிமையின் ராஜாவை உயர்த்தி. ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. ஆண்டவருடைய பிள்ளை, நீ துதிக்க வந்திருக்கிற, தூங்க வரல. புரியுதா? ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிற. இங்கே உட்காந்துருக்க அந்த 1ஆம் தேதி காலையிலேயே தூக்கத்தோடு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுங்க, கொஞ்சம் உற்சாகமாக கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனை துயர்த்து ஆரம்பி. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, வாய்களை திறந்து. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா
ஷடா எல் ஷடா எல்லாம் வல்லவரே இந்த வார்த்தை சொல்லுங்க. எல் ஷடா எல் ஷடா எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல் ஷடா எல் ஷடா சொல்லுங்க. எல்லாம் வல்லவரே எல் ஷடா எல் ஷடா அதிகாலை ரிதம் போடு. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எல்லாம் சொல்லுங்க. ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் நல்லா அப்பா சொல்லுங்க. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் சொல்லுங்க. அப்பா அப்பா ஏகோவா ஈரே ஏகோவா ஈரே எல்லாம் ஏகோவா ஆமென். கைதட்டி சொல்லுங்க. எல்லாம் பார்த்துக் கொள்வீர் ஏகோவா ஈரே. எல்லாம் பார்த்துக் கொள்வீர் ஏகோவா. ஆண்டவர் நல்லா துதிக்கலாமா? அதிகாலை ஆராதனை
சொல்லலாமா? பரிசுத்தர் கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஜமானே இயேசுவே பரலோக ராஜாவே. ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் தேவன் உயிரோடு எழுந்தவர். ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை அதிகாலை உங்களுக்கு தான் ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். வாயத்தான் சொல். அப்பா அப்பா. அக்கினி இறங்குவதா, அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவதா. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி சொல்லுங்க. என்னை காண்பவரே. அதிகாலை அதிகாலை ஆராதனை. ஆமென். அப்பா 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 சொல்லுங்க. அப்பா பிதாவே. glory. அப்பா அப்பா என் தகப்பனே. அப்பா அப்பா ஷக்கப்பா துரா படு சொல்லுங்க. அப்பா அப்பா. ஆமென். அப்பா ஆமென். அப்பா அப்பா. ஆமென். அப்பா. ஹalleluya. ஆமென். மெல்ல எழுந்து நிற்போம் கர்த்தருக்கு சமூகத்தில். கொஞ்ச நேரம் எழுந்து நில்லுங்க. கர்த்தர் உன்னை பலப்படுத்தட்டும். அவருடைய அபிஷேகத்தில் உன்னை நிரப்ப போகிறார். புதிய கிருபை. முழங்கால் போட்டோம் போடுங்க. எழுந்து நிற்கிறோம். எழுந்து நிற்கணும். கர்த்தர் சன்னிதானத்தில் நின்று கர்த்தர் கனப்படுத்த போகிறோம். தூய தேவன் அவர். தூய வல்லமை உள்ளவர். ஆவியானவர் அசைவாட போகிறார். இதோ உண்மையில் அசைவாட போகிறார். யாரையும் எதிக்கும் இல்லை. உன் தேவனாகி கர்த்தர் சமூகத்தில் நீ நின்று கொண்டு இருக்கிறத மறந்துடாத. இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அவருடைய வல்லமை மேலே இறங்கும். ஆவியானுடைய பிரசன்னம் ஊற்றப்படுவதாக. துதிக்கிற இடத்துல கர்த்தர் மகிமையாக இறங்குவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். துதிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவார். இதோ அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பாயாக. ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக. க்ளோரி. எல்லாரும் கரத்தை உயர்த்தி அதை பெற்றுக்கொள்கிற மாதிரி இந்த மாதத்துக்குரிய நன்மைகள், இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உனக்கு தருவாராக. தேவன் கர்த்தர் உனக்கு தருவாராக. கர்த்தர் ஒன்று கொடுக்கப்படாவிட்டால் நம்ம ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. எழுதியிருக்கிறபடி இந்த மாதத்தில் துவக்கத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆரம்பிக்கிற நமக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருப்பதாக. இந்த மாதம் தடைகள் உடைக்கப்படுவதாக. வருமான தடைகள் உடைக்கப்படுவதாக. வேலை தடைகள் உடைக்கப்படுவதாக. இந்த மாதம் கர்த்தருடைய நன்மை உன்னை தொடருவதாக. பரலோகம் திறந்திருக்கிறத உன் கண்கள் காண்போம். தேவர் ஆவியானவர் அசைவாடுறதை நீ பார்க்கட்டும். ஹalleluya. ஆமென். சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி இந்த மாதம் ஃபுல்லா முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். ஆமென். முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி. எல்லாம் கைதட்டி சொல்லுங்க. சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிஞ்சிருக்கின்றேன். எல்லாம் சத்தத்தை போய் சொல்லுங்க. நடந்தாலும்
சொல்லுங்க. அப்பா நீ அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, இதோ இதோ காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். கைது எல்லா காரணத்தை சொத்தை ஆப்பிளை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுற்றி சுற்றி சுற்றிருக்கின்றேன். நான் அமர்வதோ, நான் அமர்வதோ நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன். சொல்லுங்க. என் கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உன் கண்கள் கண்டன. ஆவியன் அசைபட போறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். இப்ப சொல்லுங்க. அதிசயமாய், ஓ அற்புதமாய், ஆமென். அதிசயமாய், பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா. ஓ ரபா சந்தரபாடி அந்தபா ரபத்ரபா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. சொல்லு மகளே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா கருதறி ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். லோரி ஆராய்ந்து. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னத்தின் வல்லமை. நான் அமர்வதோ, ஆமென். சொல்லவில்லையா? ஆமென். நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன். இசையா நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன். நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன். இசையா. இப்ப சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. ஒரு அபிஷேகம் இந்த மாதத்துக்குரிய பலன். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை. அக்கினி இறங்கணும், அபிஷேகம் ஊற்றப்படணும். மகிமை, லோரியோட மகிமை. வாழ்க்கை முழுவதும் வேறு வாசியே இல்லை. அழியாமல் அணைச்சு கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறையின்றி பிறக்க வச்சு பத்திரமா என சுமந்தீரே. இந்த சரீரம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம். அழியாமல் அணைச்சு கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறையின்றி பிறக்க வச்சு பத்திரமா என சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமா என சுமந்தீரே. அழியாமல் அணைச்சு கொண்டு. இந்த மாதம் தேவ கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் உன்னை போதித்து நடத்தும். அவர் அருளுகிற அபிஷேகம், அவர் கொடுக்கிற ஆவியானவர் உனக்கு நித்தமும் நடத்துகிற வல்லமையுடைய ஆவியை கர்த்தர் உனக்கு அருளுகிறார். ஓ ரபா ஷதரா ரபா. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஃபயர் என் மேலே, ஆவியானவர். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் பெற்றுக்கொள்.
ஜெயிப்போம். ஆவியானவர் எங்களை நடத்துவார். ஓ மகிமை இறங்குது, மகிமை இறங்குது. விட்டுக்கொள், வாயை திறந்து பேசு. அபிஷேகம் தலைமையில, ஆவியானவர் உனக்குள்ள. அபிஷேகம் தலைமையில, ஆவியானவர் உனக்குள்ள. அபிஷேகம் என் தலைமையில, ஆவியானவர். வாயை திறந்து பேசு. அபிஷேகம் என் தலைமையில. மகிமை மகிமை மகிமை, ஓ மகிமை மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை நிரப்பப்படுவதா. கர்த்தருடைய மகிமை ஷாக்காரப்பா. இதில் ஆவியில பேசு, ஆவியில பேசு மகனே, ஆவியில பேசு மகனே. ஆண்டவருடைய கரம், பரிசுத்தாவின் பலன், பரிசுத்தாவின் வல்லமை நிரப்பட்டும், நிரப்பட்டும். ரிபாக்கா எல்பா நீஷே அதுரேகா வீஸ் மேஃப்லா சீகதோ சத்துர் வேலக்காத்துராபானியா நிக்ரோனியா துர்பெனியா. பேசு, வாயை திறந்து. லிக்தோ இப்ராசிகோ மைட்டோகோ ரபானியா துரா லப்தோனி மாஷியா கத்துரபெனியா. நீ கர்த்தருடையவளா இருக்கிறபடியா, நீ கர்த்தருடையவனா இருக்கிறபடியா, கர்த்தருடைய பலன் உனக்குள்ள இருக்கு, கர்த்தருடைய பலன் உனக்குள்ள இருக்கு. இதோ உன்னை பலப்படுத்துகிறா, உன்னை பலப்படுத்துகிறா. இந்த மாதம் கடக்கத்தக்க பலன், இந்த மாதம் தண்ணீரையும் தீயையும் கடக்கத்தக்க பலன் கர்த்தருடைய வல்லமை மேல இறங்குது, கர்த்தருடைய வல்லமை மேல இறங்குது. ஓ மகிமையின் வல்லமை உன்னை நிரப்புது. ஷாபா கபா கபா ரிபா கபா கபா ரபா. பேசுங்க, கொஞ்சம் வாயை திறந்து. லிபோதோ நியாத்துராபா ஷபா துராபா திரா ரிக்தோ நிமாஷியா கதுராபானியா. கொஞ்ச நேரம் வாயை திற மகளே. இதோ ராஜாவுடைய பரிசுத்த ஆவியானவர், பிதாவினுடைய பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து அதே தேவ ஆவியானவர் உனக்குள்ள மகிமையாய் வாசம் பண்ணி உனக்குள்ள வல்லமையான கிரியைகள் நடக்க போகிறார், வல்லமையான செயல்கள் செய்ய போகிறார். உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருப்பதா. ஹல்லேலூயா, க்ளோரி. மகிமப்பா, மகிமப்பா, மகிமப்பா. ஹல்லேலூயா. அப்படியே கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. உன்னை யார் மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. உன்னை யார் கைவிட்டாலும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் என்றென்றைக்கு முன்னோட கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி, அப்படியே கத்தரை உயர்த்தி அவர் சமூகத்தில் அப்படியே ஆமென் பாடுங்க, வாயை திறந்து. அவர் நல்லவர், இயேசு ரொம்ப 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 நல்லவர், இயேசு ரொம்ப 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 நல்லவர். வாயை திறந்து நல்லா அப்படியே ஒப்பு கொடுத்து ஆமென், நீ நல்லவர் அப்பா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க. அப்படியே கரத்தை உயர்த்தி சொல்லு. இந்த மாதம் யார் உன் மேல அக்கறையா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் உன் மேல அக்கறையா இருக்கும், ஆண்டவர் உன் மேல கரிசனையா இருப்பார், அவர் உன்னை நடத்துகிற தேவனா இருப்பார். சொல்லுங்க அப்படியே பார்த்து. அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம். சொல்லுங்க எல்லாருமே. அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. வாயை திறந்து. என் மேல் அக்கறையுள்ள. இப்ப சொல்லுங்க. என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட. எல்லாரும் கடைசி. தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட. இப்ப சொல்லு. அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. இப்ப சொல்லு. மோசேயை கூடைக்குள்ள
காக்கவில்லையா? யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா? சொல்லுங்க. தானியேலை சொல்லுங்க. யோனாவை எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. சொல்லுங்க. எந்த நிலையிலும் என் சபை பிள்ளைகளை குடும்பங்களை காப்பாற்ற அக்கறை உள்ளவர். எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள. இந்த மாத கர்த்தர் சொல்றார், உன்னை அக்கறையா, அக்கறையுள்ள, உன் மேல அன்பா, உன் மேல பாசமா, உன்னை கரம் பிடிச்சு நடத்துவா, உன்னை விசாரிப்பா, உன்னை போஷிப்பா. சொல்லுங்க. சாரிபாத்தின் விதவை வீட்டி என்னை மாவு குறையாமல் காத்தது உன் அக்கறைலவா? சாரிபாத்தின் விதவை வீட்டில் என்னை மாவு குறையாமல் காத்தது உன் அக்கறையல்லவா? ஏலியாவை தாகம் கொண்டு போஷிக்கவில்லையா? தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா? அது நடந்ததுன்னா அதே தேவன் உனக்கு இந்த மாதத்தில் நடத்துவார். காகம் வரும், உனக்கு போஷிக்கும், தண்ணீர் ரசமா மாறும், குறை இருக்காது. கர்த்தர் இந்த மாதத்தில் உன்னை நடத்த உண்மை உள்ளவர். அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. மனுஷனுடைய அக்கறை இல்ல மகனே, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் இந்த மாதத்தை உன் மேல இறங்கி இருக்கு மகளே. ஓ, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. சொல்லுங்க. என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. மறுதலித்த பேதுரு, மறுதலித்த பேதுரு மனங்கசந்து அழுதது மீட்டது உம் அக்கறை அல்லவா? இந்த மாதம் நிறைய பேர் திரும்பி வரப்போறான். பேதுரு மாறி அடுத்த கொண்டு வர போறா. வாயத்தந்து சொல்லுங்க. ஆமா, மீட்டது உம் அக்கறை அல்லவா? சபையை உடைத்த பவுலையும் சந்திக்கவில்லையா? கடைசி நேரம் கல்வனையும் மீட்கவில்லையா? சபையை உடைத்த பவுலையும் சந்திக்கவில்லையா? கடைசி நேரம் மீட்கவில்லையா? எந்த நிலையிலும் என்னை அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை அச்சு வல்லவரே. சொல்லுங்க. எந்த நிலையிலும் உன்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் உன்னை இயேசு வல்லவரே. இப்ப சொல். என் தாயை விட, என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட. ஆம்பளை. என் தாயை விட, என் தந்தையை விட நான் நேசிக்கும். கடைசியா அப்பா பார்த்து சொல்லுங்க. அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. ஆண்டவரே, அக்கறையுள்ள செப்டம்பர் மாதம் மனுஷனுக்கு உதவி வராது, ஆனா கர்த்தர் உனக்கு நான் உதவி செய்வேன். உன்மேல் நான் அக்கறையா இருப்பேன்.
என் கிருபை உன் மேலே இறங்கும். என் காருண்யம் உன்னை பெரியவனா மாற்றும். அந்த கிருபை இப்பொழுது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆலயத்தில் இந்த கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து இதோ இதை கேட்கும் பொழுது அந்த அக்கறை உள்ள தேவனுடைய கிருபை உள்ள கரம் உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறது. இந்த வியாதி போராட்டம் இனி வராது. இனி பிசாசின் துன்பங்கள் இனி வராது. கர்த்தரை எத்தனை பேர் நம்புறீங்களோ எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி, என் மேல் அக்கறையா இருக்கிற கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார். எல்லா துதிக்கும் கனத்துக்கு பாத்திரரே உயர்த்துகிற சிறுகவும் நீ பெருகும். நாம மகிமைப்படுவதா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. உட்காரு. எத்தனை பேர் ஆண்டவர் அப்படியே பிரசன்னத்தை உணர்றீங்க? நான் அளவில்லாமல் காலிலேருந்து உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். என்னமோ தெரியல, இந்த மாதத்தில் கர்த்தர் அளவில்லாத கிருபை கொடுத்துட்டே இருக்கிறார். ரொம்ப அதிகமான கிருபையை நான் அனுபவிக்கிறேன். இந்த மாதத்தில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலேருந்து ஆரம்பிக்கிற உங்களுக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதம் நீ எட்டாத காரியத்தை கர்த்தர் செய்வான். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும்போதோ இதுதான் என் உள்ளத்தில் ஓடிச்சு இந்த வார்த்தை. எப்படி ஓடிட்டு இருந்தேன்னா, யாக்கோபேன்னு சிறு பூச்சியே, யாக்கோபேன்னு சிறு பூச்சியே. என்ன ஆண்டவர் இது? இந்த செப்டம்பர் மாதத்துக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்துவம் அதுதான். அல்லேலூயா. ஒருத்தர் எடுத்துக்கொள்வோம். வேத புஸ்தகத்தை திறந்து ஏசாயா 41 14-15. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அடுத்தது, இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நல்லா கவனமாக கேளுங்க. எந்த பூச்சினாது மலையை உடைக்க முடியுமா? எந்த பூச்சினாவது சொல்லுங்க, நீங்கள் தான் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எந்த பூச்சியாவது ஒரு சின்ன செவரை கூட உடைக்க முடியாது. உடைக்க முடியும், பூச்சி உடைக்க முடியும். பூச்சி பார்த்துருக்கீங்களா இல்லையா? நான் எப்படி இருக்கோம்? இவ்வளோதான் இருக்கும். மூட்டை பூச்சின்னு சொல்கிறோம் பாருங்க, எவ்வளோ இருக்கும்? அதுதான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ யாக்கோபு என்ன சிறு பூச்சியே, உங்களை பார்த்து சொல்லு, நீ அற்பமாக, உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படி அற்பமாக எண்ணப்படுற உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மாதத்தில் உன்னோட போராடின மலை போல பிரச்சனை உன்னால் தான் அது இடிஞ்சு விழும். அது பதற போல காற்றுல பறக்க போகுது. அதற்காக கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு வாக்கு கொடுக்குறா. நீ பயப்படாதே, நீ இந்த செப்டம்பர் மாதத்தில் பயப்படாதே. உனக்கு நான் துணை நிற்கிறேன், உனக்கு நான் துணை நிற்கிறேன். நீ உடைக்க மாட்டேன், நான் உடைப்பேன். நீ பதறாக்க மாட்டேன், நான் பதறாக்குவேன். என் வல்லமை அதை செய்யும், என் வல்லமை அதை செய்யும். கர்த்தர் சொல்ற, என் வல்லமை அதை செய்யும். அந்த வல்லமை உனக்குள்ள நான் தருகிறேன். இந்த பூச்சியா இருக்கிற உனக்குள்ள நான் தருகிறேன். இதோ என் வல்லமைனால நீ மலைகளை மிதிப்பாய், உடைப்பாய், பதறாக்குவாய். அல்லேலூயா. ஆமென். உங்களால் ஒரு சின்ன ஸ்பீக்கர் கூட நவுத்த முடியாது. அப்படியாப்பட்டவங்க தான் நம்ம பலவீனம். ஆனால் கர்த்தர் சொல்ற, என் வல்லமை வந்துச்சுன்னா, என் அக்கினி உன் மேலே வந்துச்சுன்னா, என் விசுவாசம் உனக்குள்ளே வந்துருச்சுன்னா, இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் நீ செய்யாத, உனக்குள்ளே இருக்கிற என்னுடைய விசுவாசத்தின் வல்லமை அந்த மலை அப்படி சமுத்திரத்தில் போயிடும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுது ஆண்டவருடைய பிள்ளைகளே? இந்த மாத கர்த்தர் விசேஷமாக இந்த வார்த்தையை 2 நாளாக என் உள்ளத்தில் அப்படியே ஓடிட்டே இருக்கிறதுனால, ஆண்டவர் உறுதிப்படுத்துறதுனால, இந்த செப்டம்பர் மாதத்தில் உனக்கு தராரு. உன்னை யாரெல்லாம் அற்பமாக எண்ணி பேசுனாங்களோ, உன்னை யாரெல்லாம் அற்பமாக பார்த்தாங்களோ, அப்படி இருக்கிற பூச்சியை போல் இருக்கிற உன்னை கர்த்தர் சொல்கிறாரு, முன்னை கொண்டு மலைகளை நான் இடிப்பேன், உன்னை கொண்டு பதறுகளை அதில் எல்லாம் தூள் தூளாக மாற்றுவேன், உன்னை புதிது கூர்மையுள்ள எந்திரமாக மாற்ற போகிறேன். அது உன்னால் முடியாது. என் வல்லமை உனக்கு
உனக்குள்ள இறங்கும். என் அபிஷேகம் இந்த நாளில் கேட்கும் போதே உனக்குள்ள இறங்கும். இந்த அபிஷேகத்தினால் இப்போ எல்லாத்தையும் பதறாக்குவாய். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னால் இந்த மாதத்தில் முடியாது ஆண்டவரே, ஆனால் நீர் எனக்கு துணை நிற்கும்போது, நீர் என் வலது கையை பிடிக்கும்போது, நீ என்னோட கூட இருக்கும்போது, உங்கள் வல்லமை எனக்குள்ளே இருக்கும் பொழுது, எந்த மலையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், எந்த ஒரு தடையை பார்த்து பயப்பட மாட்டேன், எந்த ஒரு பிசாசை பார்த்து பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னை கரை பிடிச்சவர் கர்த்தர். இந்த மாதத்தில் உன் வலது கையை பிடித்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் வலது கையை பிடித்து நான் சொல்லுகிறேன், நீ எந்த காரியத்துக்காக பயந்து கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்தில் கர்த்தர் துணை நின்று அந்த ஜெயத்தை கர்த்தர் நிச்சயமாகவே உனக்கு தருவார். ஆண்டவருடைய பிள்ளைய தருவார். இந்த வார்த்தை எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன் நம்பிக்கை உன் விசுவாசம்தான். கருத்தை பிடிச்சிட்டான்னா கருத்தை பிடிச்சவர்கிட்ட பேசு. சில பேர் கடனை குறித்து பிரச்சனையை குறித்து தானாகவே பேசிப்பாங்க. என்ன பண்ண போகிறோம், வரப்போகிற 10ஆம் தேதி, வரப்போகிற 4ஆம் தேதி, வரப்போகிற 20ஆம் தேதி, எந்த தேதி வந்தாலும் அவர்கிட்ட சொல்லு. எல்லா தேதியும் அவர் மாற்றி ஆசீர்வதிக்கிறவர். உன் வலது கையை பிடிச்சிருக்கிறாருப்பா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் இந்த மாதம் உன்னுடைய வலது கையை பிடிச்சு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இந்த மாதம் மழை உடையும், மழை போல் பிரச்சனை உடையும், குன்றுலாம் பதுராபி போகும். கர்த்தர் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த கிருபை இறங்கட்டும். நீ சொன்ன வார்த்தையின்படியே இதோ கர்த்தர் உனக்கு செய்வாராக. மழை பிரச்சனைகள் முருகுது, குன்றுகள் உருகுது. அவர் பிரசன்னத்தினால் மலைகள் மெழுகு போல உருகிடும். அல்லேலூயா. இந்த மலையை எப்படிப்பா நான் காண்டுவேன்? இந்த மலை இன்னமும் தெரியலையே, கர்த்தர் நான் வேறு ஏதோ எடுத்துகிட்டு வந்தீங்க, வேறு ஏதோ பேசுகிறாரு. இந்த மலையை நான் எப்படிப்பா தாண்டுவேன்? 1ஆம் தேதியே புலம்ப ஆரம்பிச்சுட்டுப்பாங்க. இந்த மலை, இந்த குன்றுகள் எனக்கு முன்னாடி இருக்குதப்பா, ஆனால் நான் ஒரு பூச்சி போல் இருக்கிறேனப்பா. நீ நினைக்கலாம், எப்படி தாண்டுவன் தெரியலையப்பா. நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல், நீ தாண்டுவ. உன் பலத்தில் அல்ல, உன்னை கரத்தை பிடிச்சிருக்கிற ஆண்டவருடைய பலத்தில் நீ தாண்டுவ. இந்த மாதம் நடக்கதா இல்லையா நீங்கள் பாருங்கள். வாக்கு கொடுத்த கர்த்தர் உண்மையுள்ளவர், வாக்கு கொடுத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் ஒரு நாள் உன்னை, ஆனால் பிசாசு சொல்லுவான் முடியாது முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, பூச்சியை கொண்டு கூட நான் செய்வேன், சின்ன பூச்சியை கொண்டு கூட என் காரியத்தை நான் செய்வேன். ஆமாம், இந்த கரையாம்பூச்சி பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்க கரையாம்பூச்சியா? அந்த செல் அரிக்குமே, இந்த உட்டுலாம் மரம்லாம், அது என்ன பூச்சி? கரையாம்பூச்சி தானே. அது எவ்வளோ உண்டு, அந்த கதவே உடைக்குது. அந்த 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 கதவே என்ன பண்ணுது, பேஸ்மெண்ட்டை என்ன அரிச்சு உடைச்சிடுது. அந்த பூச்சிக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள். கர்த்தர் அதுக்கு அந்த விசேஷ கிருபை கொண்டு உனக்கு தடை உடையும், வாசல் திறக்கும், உங்கள் அடைப்பட்ட கதவு திறக்கும், உடையும். கர்த்தர் உன் மேலே அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், கர்த்தர் உன் மேலே அந்த வல்லமை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நெகேமியா புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 3 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 607, பக்கம் 607. விசுவாசத்தோடு இருங்க. இந்த மாத கர்த்தர் செய்கிற காரியம் நமக்கு பயங்கரமாக இருக்கட்டும். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிறதுக்கு அவன் ரொம்ப கோபம் பண்ணி எரிச்சலாக இருந்து யூதரை சங்காரம் பண்ணி என்ன அவர் இடம் கொடுக்க பண்ணுமோ? ஒரு நாளில் முடிச்சு போட்டுருவாங்களா? சுட்டெரிச்சு போடப்பட்ட மண் மேடுகளான கற்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுப்பாங்களா? தொபியா அவன் கட்டினா என்ன, ஒரு நரி ஏறி போனா, இது எங்கள் தேவனே அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தைய
அவங்க தலைமையிலேயே திருப்பி சிறுயிருப்பின் தேசத்திலே இங்கே இடிஞ்சு போன தேவனுடைய ஆலயம், சுட்டு எரிக்கப்பட்ட ஆலயம், அந்த நெகேமியா சில தீர்க்கதரிசி எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து யூதர்கள் சேர்ந்து கட்டுறாங்க. அந்த ஊரில் இருக்கிற சத்துரு மனுஷன் வந்து சொல்கிறான், டேய் நீ கட்டுவியா? ஒரு நாளில் முடிச்சிடுவியா? உன்னால் முடிக்க முடியுமா? அப்படி திகில் விட்டுறான். சுட்டெரிச்ச போட்ட அந்த கல்லுக்கு மறுபடியும் நீ உன்னால் உயிர் கொடுக்க முடியுமா? நீ கொடுத்துடுவியா அப்படின்னு பேசுகிறான். நீ கட்டினானடா ஒரு நரியை அனுப்புவேன், அந்த நரி மேலே ஏறி போனால் தூள் தூளாக இடிஞ்சு விழுகிறோம் சொல்கிறான். நிறைய நரிகள் இந்த மாதத்தில் கர்த்தர் பிடிச்சு துரத்த போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? தோட்டத்துக்குள்ளே வந்த நரி, உன்னை கெடுக்கிற நரி, உன் வாழ்க்கை குடும்பத்துக்குள்ளே புகுந்த நரி கர்த்தர் இன்னைக்கு அழிக்க போகிறார். எத்தனை பேர் இந்த மாதத்தில் நம்புறீங்க? கர்த்தருடைய பிள்ளைய தேவன் உன் பட்சத்தில் கரத்தை பிடிச்சிருக்கிறான். சத்துரு பயம்புத்துவான், உன்னை பேசுவா, முடியாது, சாதிச்சிருவியா, கட்டுருவியா, நடத்துடுவியா, பார்க்கலாம். கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாத, உன் கரத்தை பிடிச்சிருக்கிறது நான், நீ கண்டிப்பாக சாதிப்ப, நீ கட்டுவ, நான் அதில் மகிமைப்படுவேன். நீங்கள் நினைக்கிறீங்களா கட்டலன்னு? அவன் பாட்டுன்னு பேசிகிட்டே இருந்தான். இவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, இவன் நிந்திக்கிறத கேளும், இவன் பயன்படுத்துறதில் கேளும், நீர் பாதுகாத்து கொள்ளும், நான் உங்கள் வேலையை செய்கிறேன், நான் உங்கள் ஆலயத்தை கட்டுறேன். கடைசியில் கட்டி முடித்து ஆலயத்தில் பலி செலுத்தும் போது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இறங்கினது. அவன் எதற்கும் பயப்படலை, அவன் எதற்கும் பயப்படலை. நீயும் எதற்கும் பயப்படாத. கர்த்தர் சொல்ல, நீ எதற்கும் பயப்படாத. அந்த மனுஷன் பயமுத்துறதுக்கு நீ பயப்படாத, அந்த கேஸுக்கு நீ பயப்படாத, அந்த பிரச்சனைக்கு நீ பயப்படாத. கர்த்தர் சொல்றா, உன் கையை பிடிச்சது நான் அல்லவா, உன்னை அழைச்சி கொண்டு வந்தது நான் அல்லவா, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். ஆண்டவர் அழகாக முகமுகமாக பேசுகிறார், தெளிவாக பேசுகிறார். பிள்ளைங்க, நீ தான் அந்த மலையை, அந்த சத்துருக்களை மிதிக்க போகிற, நீ தான் குன்றுகளை பதறாக்க போகிற. அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படி வல்லமை உனக்குள்ளே இறங்கி இருக்கு, நீ பயப்படாத. எத்தனை பேர் சொல்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். அந்த பிரச்சனையை பார்த்து, அந்த மலையை பார்த்து பயப்படாதீங்க. அந்த வியாதியை பார்த்து பயப்படாதீங்க. அந்த மனுஷன் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. வாயை இன்னும் ஒன்றும் சொல்ல முடியும். எந்த மனுஷன் உங்களுக்கு பயமாக இருக்கோ அந்த மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. வாய் தான் பேசுவான், அவன் பேசுறது வாய் தான். உன் கூட இருக்கிறது வாய் பேசாத தேவன். அவர் வல்லமையுள்ள தேவன், செஞ்சு காட்டுற தேவன், முடிச்சு காட்டுற தேவன், முடிவை உன் கரத்தில் கொடுக்குற தேவன். நிச்சயமாக முடிவு உண்டு மகள, உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? ஆமென். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், உலகத்தில் பயம்படுத்துகிற வல்லமைகளை காட்டிலும் உன் கூட இருக்கிறவர் பெரியவர் என்று நீ விசுவாசி. உன் கூட இருக்கிறவர் வல்லமை உள்ளவர் என்று விசுவாசி. நீ யாராக இருந்தாலும் சரி. அவர் சொல்ல, உன்னை அற்பமாக பார்த்தாங்களா, உன்னை துரத்துனாங்களா, உன்னை வேதனைப்படுத்தினாங்களா, இப்போ கர்த்தர் சொல்றார், அதே மனிதர்களுக்கு முன்பாக நீ அலங்கத்தை கட்டி முடிப்ப. அதே மனிதர்களுக்கு முன்பாக இந்த மாதத்தை நீ பாரு. கர்த்தர் உனக்கு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போது. கர்த்தர் உனக்கு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போது. அவர் தான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறார் மகளே. அல்லேலூயா. காலையிலே எனக்கு அப்படியே ஜெபத்தில் இருக்கும்போது பிரசன்ஸ், அதில் ஒரு காட்சி, வானத்தை திறந்துருக்கிறதையும் வானத்துலேருந்து ஒரு பெரிய சாவி தொங்குறதையும் நான் பார்க்குறேன். என்ன அது ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே புரியலையே, சாவி தொங்குது, வானம் திறக்குது, என்ன? இந்த மாதம் கர்த்தர் நமக்கு பரலோக திறவுகளை கொடுக்குறார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். நான் நம்புகிற ஆண்டவர் பெரியவர் மகளே.
நான் நம்புற கர்த்தர் பெரியவர் மகளே, நீ பயப்படாத. உன் வலது கருத்தை பிடிச்சிருக்கிறவர் சொல்றாரு, நீ பயப்படாத. அந்த காரியத்தை நீ முடிச்சிருவ, அந்த காரியத்தில் ஜெயம் எடுத்துருவ. நான் உன் கருத்தை பிடிச்சிருக்கிற மகளே, யாக்கோபென சிறு பூச்சியே, நீ பயப்படாத. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாத. கர்த்தர் சொல்ற, நான் உன் வலது கருத்தை பிடிச்சு நான் உன்னை நடத்துறேன். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாத முடிவில் சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் இந்த மாதத்தை அதிசயமாக என்னை நடத்தினா, ஆச்சரியமாய் நடத்தினா, கர்த்தர் என்னோட கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருந்தது. நீங்கள் சாட்சி சொல்லத்தக்க கர்த்தர் உனக்காக செய்வார். அல்லேலூயா, ஆமென். ஒரு மனுஷன் கையை பிடிச்சிட்டா விட்டுருவான். ஆனால் ஆண்டவர் கையை பிடிச்சிட்டாருன்னா வச்சுக்கிங்களேன், விடவே மாட்டாருங்க. உண்மை அதுதான். நீ தான் விட்டுட்டு போவேன், ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். இதுதான் உண்மை. நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, விட்டுட்டு வராமல் அப்படி இப்படி சாக்கு சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. உன்னை அழைச்சது தான், உன்னை பிடிச்சது தான். அவர் முடிவு பரியந்தம் நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். ஒரு சர்க்கஸ் காட்டுற ஒரு மனுஷன், நீங்கள் இந்த பார்த்துருக்கீங்க, ரோட்டில் கயிறு கட்டி இந்த கயிறு மேலே நடப்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சர்க்கஸ், அந்த சாகசம் பண்ண மனுஷன் என்ன பண்ணாரா, ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்தாராம். என்ன அறிவிப்பு கொடுத்தாருன்னா, இந்த மலையிலிருந்து அப்படியே எதிர்த்து ஆப்போசிட் கீழே அருவி ஓடுது, அந்த ஒரு மலை, அந்த பக்கம் மலைக்கு நடுவில் ஒரு பெரிய கயிறை கட்டி, இதில் என் பிள்ளைய தோல் மேலே வச்சு நான் நடக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்தாராம். இப்போது எல்லா ஜனமும் டிக்கெட்டு வாங்கிட்டு கூட்டம் குமிஞ்சி போயிடுச்சு அந்த மலை சைடு. இப்போ ரெடியாக ஏறிட்டாங்க, எல்லாம் ஏறிட்டாங்க. இப்போ இந்த பிள்ளைய தோல் மேலே ஏற்றி வச்சாச்சு. இந்த பிள்ளை கையில் ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டாரு. நீ சாப்பிட்டுட்டு ஜாலியாகிடுறா மகனே அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, ஒரு 5 அடி கடந்தார், 10 அடி கடந்தார். இப்போ நடுவு வந்துட்டார். இப்போ கையில் இவர் ஆடுறது, காற்றுல என்ன பண்ணுது, மலை சைடு காற்று அதிகமாக ஆடுது. இந்த ஆடுற நேரத்தில் இந்த பிள்ளை பாட்டுன்னு சிரிச்சுக்கினே சாக்லேட் சாப்பிட்டு, இவன் வேறு காலாட்டினே இருக்கான். மேலே உட்காந்து ஜாலியாக காலாட்டுறான். இந்த கேமராக்காரன் என்ன பண்ணுறான், இந்த பையனை மட்டும் தான் எடுக்கிறான், இவரை விட்டுட்டான். அழகாக நடந்துட்டு கிட்ட வந்து அந்த மலையை தாண்டிட்டாங்க. எல்லாம் கைத்தட்டி ஓ வந்து அந்த பையனை தூக்கி முத்தம் கொடுத்து அவனுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டை மாதிரிலாம் கொடுக்குறாங்க. விழுந்த ஆள் காலி. இப்போது அந்த மலை நடுவில் போனால் அந்த பையனைக்கிட்ட கேட்டாங்க, ஏன்பா தம்பி, மலை உச்சியில் போயிட்டியே, கயிறில் உங்கள் அப்பா ஒரு பேலன்ஸ் இல்லாமல் நிற்கிறாரு, நீ விழுந்தா என்ன ஆகுறது? அட நீங்கள் போங்க, எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தான் தெரியும். என்னை வேணால் காப்பாற்றுவார், அவர் செத்துருவார், என்னை விடவே மாட்டார். அதனால தான் நான் ஜாலியாக வந்தேன். அதே அப்பா தான் உனக்கு வாக்கு கொடுக்குறாரு, மகள, உன்னை பிடிச்சிருக்கிறது நான், உனக்காக ஜீவனை கொடுத்தது நான், உனக்காக மறித்தது நான், உன் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டது நான், உன் சாபத்தை ஏற்றுக்கொண்டது நான், உன்னை கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன்னு சொல்லி நீ பதறுகளை குன்றுகளை அப்படியே உடைப்ப, நான் உன்னை எந்திரமாக மாற்றுவேன். இது நிச்சயம் உன்னை கொண்டு நான் செய்கிற காரியமாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? உலகத்துக்குரிய தகப்பன் கூட இல்லாமல் போகலாம், பார்த்துக்கிறவங்க கூட மறந்து போகலாம். ஆனால் பரலோக அப்பா இருக்கிறார் பாருங்க, அவர் ஒரு நாள் சொல்கிறேங்க, உனக்கு நடக்கிறதெல்லாம் நன்மையை தான் செஞ்சுட்டு இருப்பார். அதை முதல்ல தெரிஞ்சுக்க ஆண்டோட பிள்ளைய. இந்த மாத கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. இதை தொடர்ந்து இதில் நிறைய ஆவிக்குரிய சத்தியங்கள் கர்த்தர் வெளிப்படுத்துவார் வர நாட்கள். ஏன்னா நேரம் 7 மணி ஆயிடுச்சு, நம்ம முடிக்க போகிறோம். அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த சத்தியத்தை கேட்குறதுக்கு ஆவலாக இருங்க. ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம 4 வாரம் 5 ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் தான் வெளிப்படுத்தி பேசுகிறார். இனி வர நாட்கள் அவர் வெளிப்படுத்தி பேசும்படியே கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லாமல் அனுடப்பில் இந்த யூத் வாலி பெண்கள் மீட்டிங், ஆண்கள் மீட்டிங், அப்புறம் அமாவாசை விடுதலை ஜெபம், ஆராதனை, அபிஷேக ஜெபம், எல்லா கூட்டத்தையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆமாம், நிறைய 1 கொரிந்தியர், மத்தேயு,
இனி 1 சாமுவேல் இதில் நிறைய காரியங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம இனி வர நாட்கள் அதுக்கு தியானிக்க போகிறோம். நம்ம எல்லா கண்களும் முடிச்சு ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் அருமையான பிள்ளைகளை கொண்டு வந்து நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுத்து உம்மை துதிக்கவும், இந்த மாதத்தில் உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் நீர் பாராட்டின அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதம் துவக்கியிருக்கிறோம் கர்த்தர். இந்த செப்டம்பர் மாதம் முழுதும் எல்லா பண தேவையும் கர்த்தர் தான் சந்திக்கணும். ஆண்டவர் மட்டும்தான் எங்களை நடத்தணும். இந்த மாதத்தில் ஆலயத்தில் இருக்கிற எங்களுடைய கரத்தை, எல்லாம் கையை வலது கரத்தை அப்படி சொல்லுங்கள், எங்களுடைய கரத்தை நீர் பிடிச்சிருக்கிறீர் என நான் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை கரத்தை பிடிச்சி நடத்துகிற கர்த்தர் எங்களை கைவிடவே மாட்டான். நான் நம்புகிற ஆண்டவரை, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை. அப்படியே கர்த்தர் கரத்தை பிடிச்ச மாதிரியே, ஆண்டவர் கரத்தை பிடிச்ச மாதிரி சொல்லுங்கள். உங்கள் கரத்தை நான் இல்லை, நீங்கள் தான் என் கரத்தை பிடிச்சிருக்கிறீங்க. நான் பிடிச்சா விட்டுருவோம் ஆண்டவரை, நீங்கள் பிடிச்சா விட மாட்டீங்க ஆண்டவரை. நான் விசுவாசத்தோடு கடந்து போகிறேன் ஆண்டவரை. பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, எல்லாம் சொல்லுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து